ஆ காது கேக்குதுங்களா? கேட்கும்னு நினைக்கிறேன். ஆ கேக்குது சார். ஆ. எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ம். இந்த உடம்பு ஒரு 10 நிமிஷம் பேசலாம், அவ்வளவுதான் போதும். அப்புறம் மறுபடியும் 10 மணிக்கு பேசலாம். கூப்பிட்டு பார்த்தேன், ம். இன்னைக்கு யாரும் வரலையா தெரியுது, எல்லாமே 4 பேர் வரல. அப்படியா? சரிங்க சார். வாங்க, நீங்க ஒரு நாளைக்கு 6 வகுப்பு நடக்குது. நமக்குள்ள விவாதம் பண்ணி மக்களுக்கு போட்டு விட்டுருவோம். சரிங்க நீண்ட சார். அனுபவம் உடையவங்க, ம். ஒரு ஆண்டு அனுபவம் ஆகுது இல்லையா? என்னது? ம். அதாவது ஒவ்வொரு இந்த உடம்பு வந்து நீங்க இந்த உடம்பு இருக்கு இல்லையா? உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லுமே, ஒவ்வொரு அணுக்களுமே 36 ம். டிகிரி வெப்பத்தை வெளியிட்டுட்டே இருக்கு. 36 டிகிரி வெப்பத்தை. ஒவ்வொரு சொல்லும். ஒவ்வொரு செல்லும் 36 டிகிரி வெப்பத்தை. இப்ப நம்ம உடம்ப சோதனை பண்ணி பார்த்தா 36 டிகிரி, 37 டிகிரி இருக்கும். இது வந்து ம். இது வந்து பல கோடி ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கிற வெப்பம். இந்த பயோ ஹீட், இது தானாகவே விண்வெளி வந்து சக்தி எடுத்துக்குது. ஆ. அப்படின்னா இந்த சக்தி எங்க இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தேவை ம். நைட்ரஜன் இருக்குல்ல, நைட்ரஜன் புரோட்டீனா மாறுறப்ப சக்தி வருது. நைட்ரஜன் கார்பனாவும் மாறுது. இந்த விண்வெளி இந்த வேலையெல்லாம் பண்ணுது. இது விண்வெளி தான் பண்ணுது. மனிதன் தோன்றுவதற்கு முன்பாகவே இந்த வெப்ப சக்தியெல்லாம் வந்துருச்சு. வெப்ப சக்தியில உடம்பு உயிர் உற்பத்தி ஆகின்ற பொழுது உயிருக்கு வெப்பம் வந்து விண்வெளியில இருந்து எடுத்துக்குது. அந்த மாதிரி தானாவே உற்பத்தி ஆகிற மாதிரி தான் இயற்கை படைத்திருக்கிறது. ம். இது வேணும்னு பின்னாடி பரிணாம வளர்ச்சி வர வர வரத்தான் இந்த பசிங்கிறது போலி ஒன்று உண்டாக்கிடுது. பசிங்கிற ஒரு போலி உண்டாகிருக்குது. ம். இதுக்கெல்லாம் பசி கிடையாது. எதுக்கு? தாவரத்துக்கெல்லாம் பசி கிடையாது. தாவரத்துக்கெல்லாம் பசி கிடையாது, ம். உணர்வு கிடையாது, அதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. ம். பசிங்கிறது வந்து உணவுக்கானது இல்ல. அது ஏதோ ஒரு தவறாக ஏற்பட்ட பிழை. பசிங்கிறது ஒரு தவறாக ஏற்பட்ட பிழை. ம். அதற்கும் நம்ம இட்லி சட்னி, கோழி முட்டை கருவாட்டுக்கு சம்மந்தம் இல்லை. பசி வேறு, ம். திங்கிறது வேறு. பசி வேறு, ம். ரெண்டையும் முடிச்சு போட்டு பசி என்பது வேறு, திங்கிறது என்பது வேறு. திங்கிறது மனது, பசி என்பது ஏதோ ஒரு தூண்டல், அவ்வளவுதான். ம். பசினா இதுதான் கிடையாது. பசிங்கிறது ஒரு வகையான தூண்டல். அதுக்கு என்ன விளக்கமும் கிடையாது. எந்த விளக்கம் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ம். அது இயற்கையில் ஏற்பட்ட பிழை. ம். அந்த பிழையை வந்து சரி செய்யணுமே தவிர, நீ பசியை சரி செய்வதற்காக கோழி முட்டை போடுற. பசியை சரி செய்வதற்காக கோழி முட்டைய. அது எப்படி? பசி என்பது வேற, கோழி முட்டை என்பது வேற. அது ம். நல்ல அவிச்ச கோழி முட்டை, ஆம்லெட் கோழி முட்டை, ஆபாய் கோழி முட்டை, அப்புறம் கறி குழம்பு கோழி முட்டை, இதெல்லாம் வந்து மனம் வந்து உடம்பை கெடுப்பதற்காக தேர்வு செய்கிற முறை. மனம்தான் உடம்பை சாகடிக்குது. ஆக இந்த பசிங்கிறது ஒரு ம். தூண்டல். அப்ப நம்ம உடம்புக்கு தேவையான சக்தி அதை தானாவே தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறத உண்மை. அதுதான் இந்த 5ஆம் பாடத்துல சொல்றாரு. எந்த படம் சொல்றாரு? 5ஆம் பாடம். கையில் புத்தகம் 5ஆம் வச்சிருக்கீங்களா? இருக்கா? கையில புத்தகம் இருக்கா? இல்ல, இல்ல சார். இல்ல. நானு பெங்களூர்ல இருக்கேன் இப்ப. எப்பயுமே கையில ஒரு புத்தகம் எடுத்துட்டு போயிட வேண்டியதானே, அப்புறம் என்ன வேலை? அப்ப அக்கறை இல்லை உங்களுக்கு. அக்கறை இல்ல. ம். சரி. ஆ நம்ம வந்து வர்றோம்னா நேரம் வந்துடுறோம்ல லைன்ல. அதனால சரி. அப்படி வேற, அது வேற. அப்படின்னு அப்படியே சொல்லி. உங்களுக்கு சொந்த மூலையே வேலை செய்யாது. ம். நமக்கு வந்து இந்த ஆராய்ச்சியும் இந்த கருத்துக்கள் தான் முக்கியம். இப்ப நான் டக்குன்னு சொல்றேன், எங்க போனாலும் இந்த புத்தகம் எப்படி உயிர், அப்படின்னா உங்களுக்கு நோக்கமே இல்லைன்னு அர்த்தம். நீங்க சொல்றது அது கரெக்ட் தான். ஆமா. நம்ம எல்லாத்தையும் மக்கள்கிட்ட வெளிப்படையா பேசணும். ஏன்னா இது வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணும். அப்ப எல்லாரும் கவனிக்கணும். எல்லாரும் ம். பண்ணணும். எங்க போனாலும் புத்தகம் இருக்கணும். இந்த ஆராய்ச்சி நாம அதை தானே பின்பற்றுறோம். அப்ப மக்களுக்கு ஒரு ஆமா, கையேடு ஆமா. மாதிரி, இது வந்து கைடு மாதிரி. எப்படி? ஆமா. சரிதான் நீங்க சொல்றது ரைட். ஆமா. இது எல்லாரும் உணரணும். எங்க போனாலும் இந்த புத்தகம் இருக்கணும். நமக்கு சந்தேகம் வந்து எடுத்து படிக்கணும். நம்ம இதைத்தானே பேசிக்கா வச்சிருக்கிறோம். ஆமா. அது நான் என்ன சொல்றேன்னா, இது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு அறிவுரை. நம்ம எங்க போனாலும் வச்சிருக்கணும்.
சரிங்க சார். நம்ம என்ன பண்றோம், வெறும் உணர்வு அடிப்படையில போறப்ப நீங்களாம் உணர்வு அடிப்படையில போறீங்க. இப்ப என்ன கொள்கை? போய் பார்க்கறது, திரும்ப 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 சென்னை, திரும்ப திரும்ப பெங்களூர், திரும்ப திரும்ப சென்னை, திரும்ப திரும்ப பெங்களூர். இதத்தான் எல்லாரும் பண்றாங்க. நீங்க இல்ல, உலகமே பண்ணுது. ம். இதுக்குள்ள ஏதோ ஒரு மயக்கம் இருக்குது. இதுக்குள்ள ஒரு மயக்கம். ஆமா. இப்படி குடும்பம் அதுக்குள்ளேயே ஒரு மயக்கம் இருக்கு. ஆ, அதனால வந்து அதனால உடம்பு உடம்பு உற்பத்தி ஆகிற இந்த ஜூல்னா வெப்பம் சொல்றாங்க. ஆங்கிலத்தில் ஜூல்னு சொல்றா, நம்ம வெப்பம்ங்கிறோம். இந்த வெப்பம் வந்து ஒரு ம். சராசரி 60 கிலோன்னு வச்சுக்கலாம், இல்ல 70 கிலோன்னு வச்சுக்கலாம். இந்த 60 கிலோ எடை இருந்தா கூட பல ஆயிரம் கோடி வெப்பம் நமக்கு தேவை, ட்ரில்லியன் ஜூல். ஆனா ஒவ்வொரு ம். அணுவும் ஜூல் கணக்கு அந்த வெப்பத்தை உற்பத்தி பண்ணுதுன்னா, நம்ம உடம்புல வந்து பல டன் கணக்குல கிலோ அதாவது ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்கின்றன. எல்லாம் உயிரணுக்கள் தான். அத்தனையே நமக்கு உயிர் உற்பத்தி பண்ணுது. அப்போ இது ம். குவாண்டம் எனர்ஜி. நம்ம உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா, விண்வெளியிலிருந்து தான் சக்தி எடுத்துக்குது. அந்த விண்வெளியும் ம். உடலும் 2ம் ஒண்ணு தான். விண்வெளியிலிருந்து சக்தி எடுத்துக்கொள்கிறது. விண்வெளி தான் சக்தி உருவாக்குகிறது. விண்வெளி என்பது மனிதன் என்பது விண்வெளியினுடைய ஒரு சிறு துகள். அப்போ அப்ப அப்ப அந்த பெரிய பெரிய விண்வெளி என்ன பண்ணுதோ, அதே தான் சின்ன விண்வெளியும் அதுதான் பண்ணுகிறது. ம். பெரிய விண்வெளி வந்து இப்ப மனித உடல் கிடையாது. இப்ப ஒரு தாவரத்துக்கு உருவம் இருக்கிற மாதிரி விண்வெளிக்கு என்ன உருவம் இருக்கிறது? ஒரு ம். செடின்னா உருவம் இருக்கு. ஒரு செடியை பார்த்தோம்னா உருவம் தெரியுது. மரத்தை பார்த்தா உருவம் தெரியுது. எல்லாம். ம். ம். ஆனா விண்வெளி பார்த்தா அப்படியே பறந்து விருந்து ஏதோ ஒண்ணு இருக்குது. அங்கங்க நட்சத்திரம் மின்னுது. அவ்வளவு தவிர நம்ம எதுவும் புரிந்து கொள்ள முடியல. அவ்வளவுதானே? ஆமா. இருட்டா இருக்கு. இரவானா இருட்டா இருக்கு. பகலானா வெளிச்சமா இருக்கு. இரவுல வந்து அங்கங்க நட்சத்திரம் தெரிகிறது. அப்புறம் பூரா பின்பக்கம் பூரா முன்னாடி பூரா நட்சத்திரம், பின்னாடி பூரா இருட்டு. இதை தவிர என்ன புரிந்து கொள்ள முடிகிறது? எங்க பார்த்தாலும் இருட்டு தான். எங்கேயாவது நட்சத்திர புள்ளிகள் ம். தெரிகிறது. வேற ஒண்ணும் புரிஞ்சுக்கல. அதனுடைய பகுதி தான் மனிதன். அதுக்கு ம். குளிர்ச்சி வெப்பம் இருக்கிறது. மனிதனுக்கு குளிர்ச்சி வெப்பம் இருக்கு. அங்கேயும் வெப்பம் இருக்குது. குளிர்ச்சி இருக்குது. இதெல்லாம் அடிப்படை. அப்ப அப்ப இந்த வெள்ளைக்காரன் ம். சொல்றது வந்து எவ்வளவு ஒரு தவறுன்னு பாருங்க. ஏதோ ஒரு கலோரி வேலி போட்டு நாசம் பண்ணி, ஆக நாம இது வந்து ம். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் பரவுது. இன்னும் இந்த புத்தகம் வந்து வேகமா பரவிட்டு இருக்கணும். உங்க கருத்தை சொல்லுங்க. அப்புறம் மறுபடியும் பேசுவோம். எப்படி இருக்குது உடம்பு? அதாவது எது வந்து இப்ப அரைங்குறையுமா அந்த பண்றீங்களா? அரைங்குறையுமா பண்ணாம கொஞ்சம் அரைங்குறையுமா பண்ணாம போதும். நீங்க தான் இல்ல பிரச்சனையை சார் அது மாத்திக்கிறீங்களே. ம். இது இந்த இப்ப இந்த தண்ணி பாட்டில் கையிலே தானே வச்சிருக்கேன். அதான் நீங்களும் வச்சிருக்கிறீங்க. இத பாருங்க, நானும் வச்சிருக்கிறேன். அஹ். நான் தண்ணி அதாவது குறைஞ்சு போச்சு. தண்ணி வந்து ம். நம்ம உணவு சாப்பிட்டாலும் அந்த அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா அந்த 40 தண்ணி அந்த இது குடிச்சுக்கிட்டே தானே இருக்கும். ம். தண்ணியை வந்து நம்ம நிப்பாட்டுறது இல்லையில. ம். உங்களுக்கு வந்து அ. அந்த நிப்பாட்டுறது இந்த இன்னைக்கு இன்னைக்கு இருந்து சாப்பிடாம இருக்கணும் ஒரு அதான் கரெக்டா இன்னைக்கு இருந்து பழவடி ஸ்டார்ட் பண்ண இது ஏதாவது சாப்பிட்டு போயிரும்னு சொல்லி நினைச்சேன். நீங்க கரெக்டா கூப்பிட்டீங்க. அதான் ஒரு 48 மணி நேரம், ஒரு 72 மணி நேரம் போடுங்க. அப்ப சரி. ஆ, இப்போ நீங்க சாயங்காலம் உதாரணத்துக்கு நீங்க சாயங்காலம் வரைக்கும் நீர்ப்பயிற்சி செய்யறதா வச்சுக்குவோமே. சாயங்காலம் வரைக்கும் சாயங்காலம் எதுவும் ஆ. சாப்பிடுறீங்க. ஒரு சராசரி அடிப்படை மாணவன் மாதிரி நம்ம பேசலாம். அடிப்படை மாணவன் மாதிரி பேசுவோம். சரியா? ம், ம். ஒருத்தன் புதுசா கத்துக்கிறான். இப்ப இந்த காணொளி பார்க்கறான்னு வச்சுக்க. அவனுக்காக சொல்லப்படுறது. பு உங்களுக்காக பு இல்ல. புது புது மாணவன். ஆமா. ம், அப்படின்னா, இந்த மாணவனுக்கு வெப்பம் எங்க இருந்து வருகிறது? இப்ப சாயங்காலம் ஒண்ணு சாப்பிடுறான். சுத்தப்படுத்துறதுக்காக அவன சாப்பிட சொல்றோம். ஏன்னா, ம், இது ம்ம். மெல்ல இது முழு பட்டினி போட முடியாது, போடக்கூடாது. ஏன்னா, தினம் படியிற விஷத்தை இரைப்பில வந்து விஷம் படிஞ்சுக்கிட்டே இருக்கும். தினம் படியிற விஷத்தை நன்கு வேக வைத்த காய்கறிகள் மூலமாக வெளியேற்ற வேண்டும் என்று நீர் மருத்துவம் அடிப்படை செய்தியாக சொல்லுகிறது. நீர் மருத்துவம் அடிப்படை ஆமா. செய்தியை வந்து மாலை ஒரு வேளை நன்கு வேக வைத்த காய்கறி சாப்பிட்டு அந்த தொண்டைக்கு கீழே படிக்கிற விஷத்தை வெளியேற்ற வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறது, உறுதியாக சொல்லுகிறது. டெய்லி டெய்லி பேசிஸ். டெய்லி இல்லைன்னாலும் கூட உங்களுக்கு 2 நாள் 3 இப்ப இருந்துட்டு ஆரம்ப 3 நாள் கட்டத்தில் 4 ஆரம்ப கட்டத்தில் ஆரம்ப கட்டத்துல ஆரம்ப டெய்லி கட்ட திருப்பி திருப்பி டெய்லி. சொல்றேன். ஆரம்ப கட்டம்னு சொல்றேன். அது வேற. நம்ம ஆமா. பணம் கட்டி பயிற்சியில சேர்றோம் என்பது வேற. இன்னைக்கு புதுசா பாக்குறோம் என்பது புதுசா. இது வந்து தினம் வந்து நம்ம வந்து
புதுசா பாத்துக்கிட்டே ஆஹ் இருக்கிறாங்களா அவங்களுக்கு தானே இது, தினமும் பாக்குற புதுசா பாக்குறவங்களுக்கு ஆமா. தான் இதெல்லாம். இல்லாட்டி இப்ப நம்ம தண்ணி குடிக்கும் போதும் அதுவும் கீழே அந்த விஷத்தை கீழே இறக்குமா ஆமா. சார்? நான் அந்த விஷத்தை இறக்குது. ஆனால் இறக்குது. இது என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, உடம்புக்கு வெப்பம் குறையறது இல்லையே. ஏன் குறையாம இருக்குது வெப்பம்? ம். அந்த 37 டிகிரி அப்படியே குறையாமலே இருக்கு. நார்மலா அது உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கு. இதைத்தான் நான் சொல்றேன். அப்படியே எனர்ஜி உற்பத்தி ஆகிட்டே தான் இருக்குது. ஏன் நீங்க இட்லி நிறுத்தினோடைய, காப்பி நிறுத்தினோடைய, பீடி நிறுத்தினோடைய வெப்பம் குறையணும் இல்ல? ஆமா. ஏன் வெப்பம் நிற்கல? ம். டெம்பரேச்சர் சாயங்காலம் வரைக்கும் அந்த 12 மணி நேரத்துக்கு ஒருக்க சாப்பிட்றீங்க அப்படின்னா, இந்த 12 மணி நேரம் 37 டிகிரி வெப்பம் எங்கிருந்து வருது? ம். ஒரு ஒரு நீங்க டீ போட்டு டீ பாய்லர்ல தண்ணி கொதிச்சுட்டே இருக்குன்னா கீழே விறகு எரிச்சுக்கிட்டே இருக்கிறான். சரியா? எரிச்சுட்டே இருக்கிறான், பாய்லர் ஆ- கொதிச்சுட்டே இருக்கு, டீ பிடிச்சி பிடிச்சி போடுறான் இல்லையா? ந- ஆமா. நமக்கு 37 டிகிரி எங்கே உற்பத்தி ஆகிறது? அதான் கேள்வி. ம். இந்த கேள்வி என்பது அது 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 தானா உற்பத்தி ஆகுது. அதுக்கு அல்லது காஸ்மிக்ல இருந்து எடுத்துக்குது. காஸ்மிக் காஸ்மிக் அல்லது விண்வெளி. அ- ம். இல்ல இல்ல, அதாவது எப்படின்னா ம். இயற்கையோட படைப்புல என்ன ஆகுதுன்னா ம். அந்த சூடு இருந்தாதான் அது உயிரோடு இருக்க முடியும். அதனால அது உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த சூடு எங்கே இருந்து வருகிறது தான் கேள்வி. அதான் இயற்கை அந்த விண்வெளியில இருந்து அதுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஏன்னா விண்வெளியும் குழந்தை ஆஹ் ரெண்டும் ஒண்ணு. அது ரைட்டு. மட்டும் இல்ல, இந்த பூமியில இருக்கிற எல்லா ம். துகளுமே விண்வெளிக்கு சொந்தம். என்னது? விண்வெளிக்கு சொந்தம். ஆமா, ரைட்டு. விண்வெளிதான் இந்த துகளை உருவாக்குகிறது. விண்வெளிதான் நட்சத்திரம் உருவாக்குகிறது. விண்வெளிதான் மனிதனை மனிதன் கடைசியே வந்தவன். மனிதன் யாரு? கடைசியில வந்தவன். புல் பூண்டு எல்லாம் வந்த பிறகு அப்ப இதுக்கெல்லாம் வெப்பம் இருக்கு. இந்த வெப்பத்தை யாரு கொடுத்தது? அந்த புல்லுக்கான வெப்பத்தை யாரு கொடுத்தது? ம். சரி, பூமிக்கு அடியில ஒளிஞ்சிருக்கிற அதுதான், அந்த அடியில் ஒளிஞ்சிருக்கிற நுண்கிருமிகளுக்கு வெப்பம் யார் கொடுத்தது? இப்படி சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். அப்ப நுண்கிருமி தான் அடிப்படை. நுண்கிருமினா கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா. ம். அதுக்கும் வெப்பம் எங்க இருந்து வருகிறது? ஆமா. அப்ப அது என்ன இட்லி ம். தோசை சாப்பிட்டுச்சான்னு கேட்கறேன். இட்லி தோசை, சட்னி, சாம்பார், புளிச்ச குழம்பு. அது இன்னொன்னு இருக்குல்ல உங்களுக்கு, இந்த சூரியனோட உஷ்ணம் சூரியன், 24 மணி தண்ணீர், நேரம். வெப்பம் எல்லாமே. சூரியன், தண்ணீர், வெப்பம், காற்றுன்னு எத்தனையோ இருக்கு. அத்தனையும் சேர்ந்ததுதான் இந்த உடம்பு. இல்ல அந்த சூரியனோட வெப்பம் 24 மணி நேரம் இருந்துட்டு இருக்கும்போது அந்த வெப்பம் இந்த உடலுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும்ல. அது மட்டும் அது சரிதான், அது சரிதான். அப்ப அந்த ம். சூரியன்ங்கிறது என்னன்னு கேட்டா ஒரு கதிர்வீச்சு தான். சூரியன்கிறது ஒரு கதிர்வீச்சு. அது அந்த அந்த வெப்பமும் நம்ம உடம்புக்கு ஆமாம், விண்வெளி கொடுக்கிற வெப்பம் ஆமா. முக்கியம், முக்கியம், ஒண்ணுதானே? முக்கியமானது. ரெண்டும் ஒண்ணுதானே? ஆமா. இந்த ரெண்டும். மாதிரி சரிதான். நீங்க சொல்றது சரிதான், 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 சரிதான். இந்த மாதிரி ஆ. நட்சத்திரம், அது ஒரு சூரியன் என்பது ஒரு நட்சத்திரம், அவ்வளவுதான். விண்மீன். சூரியன் ஒரு விண்மீன் நட்சத்திரம். அப்ப இந்த பூமி எல்லாம் கதிர் உற்பத்தி ஆனதுக்காக வெப்பம் கொடுக்கணும்ன்றதுக்காக அது அந்த விண்மீனையும் அந்த இயற்கை படைச்சிருக்கு. ஆமா. இந்த மாதிரி சூரியன் மாதிரி பல லட்சம் விண்மீன்கள் வந்து கொண்டே இருக்கு. சூரியன் என்பது நம்ம நேர்ல பார்த்து நம்ம நம்மளுடைய சூரிய குடும்பம்னு சொல்லி பாக்குறதுனால அடிக்கடி சூரியனை பத்தி பேசுறோம். ஆனால் ம். சூரியன் கூட கடைசியே வந்ததுதான். சூரியனுக்கு முன்னாடியே பல சூரியன்கள் இருக்கு. சூரியனுக்கு முன்னாடியே பல சூரியன். இதெல்லாம் விஞ்ஞான ரீதியான, நம்ம அங்க போக தேவையில்லை. மொத்தத்துல இந்த விண்வெளியிலிருந்து சக்தி வந்து கொண்டிருக்கிறது. இந்த சாதாரண உணவு தான் அதை தடை செய்கிறது. ஓஹோ! அந்த உஷ்ணத்தை நம்ம உடம்புல கிடைக்க சரி, இப்ப விடாம செய்யறது இப்ப சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. நமக்கு இப்ப நான் ஒரு தியரி கொண்டு வந்திருக்கேன். ஒரு வினாடிக்கு ஒரு 400 செகண்ட், அது ஒரு வினாடிக்கு 1000ல் ஒரு பங்கு. ஒரு வினாடி 1000ல பிரிச்சோம்னா அதுல ஒரு பங்கு நேரத்துல நமக்கு 300 வாட்ஸ் நமக்கு தேவை. 300 வாட்ஸ். ம். 300 வாட்ஸ் சக்தி நமக்கு தேவை. அதாவது ஒரு வினாடியில் 1000ல் ஒரு பங்கு அந்த நேரத்திற்கு நமக்கு தேவை. ம். அதை விட குறைச்சலான நேரத்தை கூட நமக்கு வாட்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த வாட்ஸ் எனர்ஜி வந்துகிட்டே இருக்கணும். ம். இப்ப சூரியன் வந்ததுக்கு அப்புறம் அந்த சக்தி வந்துகிட்டே இருக்கு. அதே ஒரு வினாடிகளா 1000ல் ஒரு பகுதி நேரத்துல கூட அந்த இடைவெளி இல்லாம வந்துகிட்டு இருக்கு. இடைவெளி இல்லாமல் வந்துட்டு இருக்கு. இடைவெளி எப்படி சார் இல்லாமல் வந்து கொண்டே இது இருக்கிறது.
இது எப்படி நடக்குது? இது பெரிய அதிசயம். இந்த அதிசயம் எப்படி மிராக்கள் நடக்குது? அதைத்தான் நான் சொல்றேன். அப்ப நான் கணக்கு போட்டு சொல்றேன். இப்ப நான் வந்து என்ன இது வரைக்கும் தப்பு ம். பண்ணிட்டானுங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன். ஒரு ம். சைக்கிள் வந்து ஒரு சராசரி ஒரு சைக்கிள் 22 கிலோ இருக்குது. ஒரு சராசரி மனிதன் 60 ம். கிலோ வச்சுக்கிறோம். 82 கிலோ ம். இருக்குது. 82 கிலோ வந்து தள்ளிட்டு போகணும்னா ஒரு வினாடியில 1000த்துல ஒரு பங்கு இடைவெளி நேரத்தில் அந்த சக்தி வந்து கொண்டே இருக்கணும். இந்த சக்தி உற்பத்தி ஆயிட்டே இருக்கணும். சக்தி ம். ஒரு உற்பத்தி ஆயிட்டே வினாடிக்கு இருக்கு. குறைவான ஆமா. நேரம் கூட தாமதிக்க முடியாது. அந்த அளவுக்கு விடாம சக்தி வந்துகிட்டே இருக்கணும். ம். விடாம காத்து வந்துட்டே அடிச்சிட்டு இருக்கு. இருந்தா தானே ஃபேன் சுத்தும், மின்சாரம் உற்பத்தி ஆகும். ம். விடாம காத்து அடிச்சுக்கிட்டே இருந்தா தானே ஃபேன் சுத்த ஆரம்பிக்கும். காற்றாலை மின்சாரம் புரியுது, எல்லாம் அப்படித்தான். ம். அப்ப விடாம நமக்கு பல்ஸ் வந்துகிட்டே இருக்கணும். பல்ஸ் இந்த வெப்பம் வந்துகிட்டே இருக்கு. இந்த பல்ஸ் எங்க இருந்து வருது? எல்லாம் விண்வெளியில இருந்து பல்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இந்த விண்வெளியில இருந்து ம். இது வந்துட்டே இருக்கு. இதுதான் ம். துடிப்படைங்கிறான். வைப்ரேஷன் வைப்ரேஷன் ஃபோர்ஸ்ங்கிறான். இந்த துடிப்படை தான் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. செத்தாலும் சரி, நீ சாக போய் மண்ணோடு மண்ணாகிற வரைக்கும் மண்ணானாலும் அந்த துடிப்பு வந்துட்டு தான் இருக்கும். ம். ம். இதைத்தான் அதே இத அந்த ம் இந்த ஒரு மிராக்கிள் என்னன்னா, இப்ப ஒரு நம்ம சொந்தக்கார ஒரு ஆளு ஆ அ உடம்பு சரியில்லன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்துச்சு. ம் அப்புறம் வந்து டாக்டரே சொல்லிடுறாங்க, "பிற ஒண்ணும் காப்பாத்த முடியாது. ம் நீங்க அ இந்த ஹாஸ்பிட்டல்ல காப்பாத்துறது கஷ்டம். ம் நீங்க வந்து வேற இன்னும் பெரிய ஆஸ்பத்திரி அந்த இவரு தேனியில அட்மிட் பண்ணியிருக்காங்க. ம் மதுரைக்கு அ மதுரையில கூட கொண்டு போயி ட்ரீட்மெண்ட் எடுங்கன்னு சொல்லவும், அந்த சொந்தக்காரங்களோட மனைவி என்ன சொல்றாங்க, "இருக்கட்டும், இன்னொரு 2 நாள் பார்ப்போம். ம் நாங்க அங்கெல்லாம் கொண்டு போகலன்னு" சொல்லி ஒரு முடிவு எடுத்து அங்க இருக்காங்க. ம் அப்ப அந்த அந்த அவரோட மகன் வந்து எப்படியோ சரி, நம்மளால முடிஞ்ச செய்வோன்னு பிளட்டு அந்த பையன் ஃப்ரெண்ட் எல்லாம் குடுத்து பிளட் குடுக்குறாங்க. பிளட்டும் அந்த மோஷன் வழியா வந்துகிட்டே இருந்திருக்கு. அப்புறம் ஆனா வந்து உணவு எதுவுமே போகல உள்ள வயித்துக்குள்ள. அந்த 2 நாள் 3 நாள் இந்த உணவு போகாதனால, அந்த மிராக்கிள் என்னங்க அந்த அவங்க அப்பா என்ன அந்த பேஷண்ட் என்ன கேட்டிருக்காரு, "கொஞ்சம் கஞ்சி குடுங்க" அப்படின்னு கேட்டிருக்காங்க. டாக்டரும் சரி குடுங்க அப்படின்னு சொல்லும்போது, கஞ்சி குடிச்ச பிறகு இந்த ரத்தம் போறது நின்றுருக்கு. அந்த மொத உள்ள இருக்கும்போது நீங்க சொன்ன மாரி அந்த மொத சாப்பிடாம இருந்து உள்ள அழுக்கு போயிட்டே இருந்திருக்கு. இந்த அழுக்கு கூட அந்த ரத்தமும் வெளிய வந்துட்டே இருந்திருக்கு. இந்த தண்ணியும் அந்த கஞ்சி குடிச்ச பிறகு அந்த ரத்தம் நின்றுருக்கு. நின்னு பலபடி அந்த இன்னும் ஐசியூல இது இருக்காங்க. உணவு இதெல்லாம் இன்னும் சரியா குடுக்கல. வகுத்துக்கு அந்த உணவு போகாதனாலயோ என்னமோ தெரியல. அவர் பலபடி இன்னும் வண்டி ஓடிட்டே இருக்கு. வீட்டுக்கு கொண்டு போகணும்னு சொன்ன அந்த ஆளுக்கு, இன்னும் உயிர் இருந்துட்டே இருக்கு. இது எப்படி சார்? வகுத்துல அந்த உணவு போகாதனாலயா? ஏன் அந்த இயற்கை சக்தி அந்த அவங்களுக்கு ஆனா விஷம் இல்லாதனால அந்த விஷத்தை வந்து தண்ணி சேர்த்து அந்த ட்ரிப் போடுறாங்கல்ல, அந்த விஷத்தை வந்து கழுவி 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 சிறுநீரை வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். இங்க மலம் வந்து இங்க ஆ, மலமும் போகும், சிறுநீரும் போகும். மலமும் போகும், சிறுநீரும் போகும். மலமும் போகும், சிறுநீரும் ஆ. போகும். அந்த அந்த அழுக்கெல்லாம் அந்த ரத்தமா வயித்துல இருந்ததெல்லாம் வெளிய போயிருக்கு. அ பூரா அப்ப 2 புண்ணாயிருக்கு இந்த வகையில விஷம் இதெல்லாம். போயிருக்கணும். இல்லைன்னா ஆள் இறந்துருவான். ம். ஆ ஏதோ ஒரு வழியில அந்த விஷம் வந்து வெளியேறிருக்கு. அந்த இப்ப மாரி இப்ப என்ன பெரிய பண்ணணும் தெரியுமா? மிராக்கிள். அவனை காப்பாத்தணும்னா ம். இந்த அன்னப்பாதை சுத்தம் பண்ற மாதிரி, அன்னப்பாதை சுத்தம் பண்ற மாதிரி வாயின் வழியாக இந்த டியூப் வழியாக வேக வைத்து நார்ச்சத்து உள்ள ஏதாவது ஒரு காய்கறியோ, நார்ச்சத்துல ஒரு தலையவோ வேக வச்சு, கீரை மாதிரி வேக வச்சு, அல்லது நார்ச்சத்து காய் வேக வச்சு கடைஞ்சி தண்ணி மாதிரி உள்ள கொடுத்துட்டே வந்தோம்னா இந்த குடல் வேகமா சுத்தமாகும். அப்ப ஆக்சிஜன் அதிகமாகும், ம். நைட்ரிக் நைட்ரஜன் அதிகமாகும், நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாகும். எந்திரிச்சு அடப்பு இருக்குது, அந்த அடப்பை நீக்கிரும். இப்ப எனர்ஜி வந்துகிட்டு தான் இருக்கு. அது வந்து இப்போ மூணு சொல்றேன் பாருங்க. அதாவது விட்டல் பவர், விட்டல்னு ஒண்ணு இருக்கு. விட்டல்னா ஆரோக்கியம், விட்டல்னு ஒரு பவர். அது உள்ள போகுது, உள்ள போறப்ப சக்தியா மாறுது. அந்த சக்தியை வந்து அடப்பு இல்லாம இருந்தா அந்த கருவி நடக்கும். ம். பெட்ரோல் போகுது, பெட்ரோல் சக்தியா பெட்ரோல்ங்கிறது விட்டல். பெட்ரோல்ங்கிறது விட்டல்.
உள்ள போறப்ப பவரா மாறுது. பவரா மாறி எரிச்சு வெளியே போகணும். அந்த வெளியே போறது அடப்பு இருந்ததுன்னா அந்த இன்ஜின் போகாது. அப்ப ம் பெட்ரோல் வந்துட்டு தான் இருக்கு, சக்தியா மாறுச்சு, அடப்பு இருக்கனால அந்த ஆண்டால எந்திரிக்க மாட்டேங்கிறான். ம் இப்ப அடப்பை எடுக்கிற உணவு சாப்பிடணும். சரி சக்தி இப்ப வந்தாச்சு, சக்தி நம்ம தான் வந்துருச்சு இந்த இல்லையா? சக்தி இருக்கிறது அந்த ஆள் சாகாம ஆமா இருக்கிறான். சக்தி வந்து வெளியிருந்து வந்துட்டு இருக்கு. ஆமா அதாவது பவர், ஆமா அதாவது விட்டல் இருந்து வெளியே வருது, விட்டல் இருந்து வெளியே வருது, விட்டல் இருந்து பெட்ரோல் வெளியே இருந்து வெளியே எடுக்குது. அது உள்ள போகுது, உள்ள போனது சக்தியா மாறுச்சு. அந்த இயந்திரம் நடக்கணும் இல்லையா? நடக்கணும்னா அந்த அடப்பு இல்லாத இருக்கணும். இந்த ம் அடப்பு எடுக்கிறதுக்கான உணவை கொடுக்கணும். எனர்ஜி ம் எனர்ஜி உள்ள போய் மாறிட்டு இருக்குது. ஆனா அடப்பு இருக்கிறனால எந்திரிக்க சரிங்க முடியும். சார். இப்ப இப்ப நம்ம ஒரு வாரம் வந்து தண்ணியில இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஆ, அந்த அந்த முறிக்கும் போது ம், பலபடி நம்ம வந்து இந்த சாதாரண உணவு இட்லியோ அந்த கடைசி நாள் வந்து அந்த இரவு இந்த இட்லியோ ஒரு ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு நம்ம இது பண்றோம்னு வச்சுக்கோங்க. அந்த இது வந்து விஷக்கீழ இறங்காதான். இறங்காது. இட்லி இறக்காது. இட்லி இறக்காது கீழே. ம்ஹும். ஆ, இட்லி அப்புறம் இட்லி அடப்பு தான் உண்டாகும். இட்லி வந்து அடப்பை உண்டாக்கும், ஆளை சாகடிக்கும். சரி அப்படியா? ஆமா, ஆ, எல்லா உணவுகளுமே இப்ப சாதா சாகடிக்கும். எல்லா உணவுகளும் அடப்பை உண்டாக்கும். சாதா கீரை, காய்கறி, ம் நன்கு வேக வைத்த கீரை, நன்கு வேக வைத்த காய், நன்கு வேக வைத்த பழங்கள் தான் அடப்பை வெளியே எடுக்கும். ம் அடப்பு இல்லாத நீங்க அடப்பை போட்டே இருந்தீங்கன்னா அது போயிட்டே இருக்குது. நீங்க என்ன பண்றீங்க? இட்லிங்கிறத போட்டு கட்டி விட்டுறீங்க. கட்டுனா டப்புன்னு மாரடைப்பு வரலாம், என்ன வேணா வரலாம், மயக்கம் வரலாம், மாரடைப்பு வரலாம், சாவு கூட வரலாம். ம் மரணம் வரணும் இல்ல? ஆமா அப்புறம் எப்படி பிடித்தாலும் மெல்ல மெல்ல தானே வரணும். உங்களுக்கு தெரியாம மரணம் வரணும். விஞ்ஞானத்துல கேட்டா ம் தெரியாதுன்றான். விஞ்ஞானத்துல கேட்டா தெரியாது. ஏன்னா அவன் அவன் பழக்கத்துல இருக்கிறான். ம் உணவு பழக்கத்துல அப்படி தான் இறந்து வரான். உணவு பழக்கத்தின் காரணமாக ஒரு மனிதன் இறந்து விடுகிறான். அப்புறம் வந்து இப்ப நம்ம இந்த கருப்பட்டி 2 மணி நேரத்துக்கு இந்த நம்மளுக்கு வந்து பல வித்து இதுல நம்ம கத்துக்கிறதுனால ம். இப்ப லைம் ஜூஸ் இந்த மாதிரி குடிச்சாலும் அது சரியாயிருமா? ஆமா ஆமா, இது வந்து 98 விழுக்காடு சரி பண்ணிடும். சாகடிக்காது, அடப்பு உண்டாக்காது. இதெல்லாம் அடப்பு இல்லாத உணவுகள். அடப்பு இல்லாத உணவுகள் தான் சாப்பிடணும். அப்ப என்ன ஆகி ம் போச்சு? அப்ப விட்டல் வந்தாச்சு, பவர் வந்தாச்சு, அடப்பு இல்லாத மூணு ஒரே நேரத்துல வருது பாருங்க. ம் நீங்க அப்ப சாப்பிடுறது லெமன் அடப்பை, இங்க ஜூஸோ பாருங்க, நீங்க சாப்பிடுற உணவு தான் அடப்பை எடுக்கிறதுக்கான உணவை தவிர சக்தி உண்டாக்குறதுக்கு உணவு கிடையாது. ஆமா ஆமா ரைட்டு. அடப்ப காலி பண்ணிடுறது, அழுக்க காலி பண்ணிடுறோம். உள்ள வகுத்துக்குள்ள இருக்கிற அழுக்க அப்ப இப்ப வெளியேற்றுறதுக்கான இப்ப உணவு இப்ப தான். இப்ப நீங்க வரிசைப்படுத்தீங்க. வெளியிருந்து பவர் ச- உள்ளே போகுது, சக்தியா மாறுது. ம் இப்ப விட்டல் ஆமா. அதாவது விட்டல் பவரா ஆ. மாறுது. ஆற்றல் அப்ப ஆற்றல் ஆற்றல் வெப்பமாக மாறுது. வெளியிருந்து ஆற்றல் வருதுங்க. ஆற்றல் வெப்பமா ம். மாறுது. வெப்பம் மாறுற இன்ஜின் நகருது. இன்ஜின் நகரப்ப அடப்பு இல்லாம இருக்கணும். ம். ஆற்றலும் வந்தாச்சு, வெப்பமும் வந்தாச்சு. பெட்ரோலும் போட்டாச்சு, வெப்பமும் வந்துருச்சு. பெட்ரோல் போட்டா தானே வண்டி ஹீட் ஆகும். ஆமா. பெட்ரோல் உள்ள போலேன்னா ஹீட் வராது இல்ல? ம். ஹீட் வந்ததுக்கு அப்புறம் இன்ஜின் நகருதே இல்லையா? ஆ. இன்ஜின்ல அந்த அடப்பு இருந்தா இன்ஜின் நகராது. அடப்பு இருந்துச்சுன்னு இன்ஜின் நகராது. சைலன்ஸ்ல அடப்பு இருந்ததுன்னா அவ்வளவுதான். ம். பெட்ரோல் போட்டாலும் ஓடாது. சைலன்ஸ்ல அடப்பு இருந்ததுன்னா அவ்வளவுதான். சைலன்ஸ் அடப்பு இருந்ததுன்னா அவ்வளவுதான். உள்ள இருந்து அந்த வெப்பம் வெளிய வராதுல்ல. இந்த ஆமா. கழிவுகள் வெளியே வராது. வெளிய வராது. ஆமா. சார், பெட்ரோல்ங்கிறது ம். கொடூரமான கழிவு உண்டாக்குற பொருள். ம். அப்ப ஆமா. ஆற்றல், வெப்பம் ரெண்டும் வந்தாச்சு. ஆற்றல் உள்ள போயாச்சு, வெப்பம் வந்தாச்சு, கழிவு வெளியே போகல, ஆள் இறந்துருமா. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, ம். இப்ப உங்களுக்கு வெப்பம் இருந்துட்டு தான் இருக்கு. வெப்பம் இருந்துட்டு தான் இருக்கு. இந்த ஆமா. பழைய அடப்பை எடுக்கிறதுக்கு நீங்க வந்து காய்கறி சாறோ, நீங்க சொல்ற மாதிரி தேன் சாறோ, காய்கறி சாறோ, ஜூஸ் மாதிரி சாப்பிட்டீங்கன்னா அந்த விஷம் வந்து வெளியே போயிட்டே இருக்கு. 95 விழுக்காடு போயிடும். நரம்பு குளிர்ச்சியா இருந்துட்டே இருக்கும். ம். நீங்க சாதாரண அடப்பு உண்டாக்குற உணவை நீங்க சாப்பிட்டீங்கன்னா நரம்பு மண்டலம் கெட்டு போய் மரணம் வரும். உடனே வராது, மெல்ல வரும். ம். அதுதான் அந்த நீங்க சொன்ன மாதிரி அன்னப்பாதைய வந்து சுத்தம் அது ஏதோ திட உணவு சாப்பிட்டாலும் ஆ, நீங்க சொன்ன மாதிரி இது அதாவது வந்து காய்கறி எதையே சாப்பிடாம ஒரு இட்லியோ எதை சாப்பிட்டாலும் ஆ, வந்து அந்த அன்னப்பாதையை சுத்தம் பண்ணிடணும். பேதிக்கோ ஏதோ குடிச்சு சுத்தம் பண்ணிடணும். ஆ. அதாவது அப்ப வந்து நீங்க கரெக்ட் தான்.
அதாவது வந்து திடப்பொருள்ல இட்லியே சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க. ம் 5 நாள் 6 நாள் வந்து தண்ணியில இருந்துட்டு ம் ஒரு ஒன்று ஜூஸ் குடிச்சு ஏதாவது ஒரு ஆரஞ்சு ஜூஸோ பழச்சாறு குடிச்சோ வந்து அந்த விரதத்தை முறிக்கலாம். ம் இல்லாட்டி இட்லியே சாப்பிட்டு முறிக்கிறோம்னு சொன்னாலும் அந்த இட்லியோட நம்ம காய்கறி நிறைய இருக்கணும். இட்லி மட்டும் சொல்லிட்டே இருக்கக்கூடாது. இட்லி எதுக்கு இட்லியோட இட்லிங்கிறது ஒரு பேருக்கு. நம்ம பேரிக்க காய்கறி நீங்க சொன்ன மாதிரி காய்கறி நன்கு கொஞ்சம் அந்த இருக்கணும். காய்கறி நன்கு வேக வைத்த காய்கறி, நன்கு வேக வைத்த குழைந்த காய்கறியா இருக்கணும். காய்கறி இருக்கணும். ஆமா. நன்கு வேக வச்சதா இருக்கும். நன்கு வேக வச்சு குழைந்த காய்கறியா இருக்கணும். என்னது? நன்கு வேக வச்சது. சரிதான், சரி. அதோட சேர்த்து நீங்க ஒரு இட்லி கலக்கிக்கலாம், ஒரு சோத்தை கலக்கிக்கலாம், இட்லி கலக்கிக்கலாம். அது வேற. இல்லைங்க 6 நாள் ஓய்வு இருக்கிறப்ப இந்த விஷம் வந்து சேர்ந்துருக்கு. அந்த விஷத்தை வெளியெடுக்கிறதுக்கு தான் இந்த காய்கறியும் சிறிதளவு இட்லியும் எதை நீ செய்யறது ஏதாவது ஒண்ணு. ஆ. 75 ஆனா விழுக்காடு இந்த காய்கறி இருக்கணும். 75 விழுக்காடு. காய்கறி இருக்கணும். அப்புறம் வந்து இந்த தண்ணியும் ஆனா உள்ள போக 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 அந்த வயித்துக்குள்ள இருக்கிற அந்த அழுக்க வெளியேத்தாதான் ஆமா, தண்ணியும். ரெண்டையும் வெளியேத்து. அதாவது 2 வேலை. ம். அதாவது முதல்ல வெறும் ரத்தத்தையும் தண்ணி. சுத்தம் பண்ணி, ரத்தத்தை சுத்தம் பண்ணி சிறுநீர்ல போயிடும். உணவு பாதை சுத்தம் பண்ணி மலத்திலையும் போயிடும். 2. அதாவது ரத்தம் பெருங்குடல், ரத்தம் பெருங்குடல், ரத்தம் பெருங்குடல். ரத்தத்தையும் சுத்தம் பண்ணும், பெருங்குடலையும் சுத்தம் பண்ணும். அதான் நமக்கு வந்து உணவே தேவையில்லை. ஆமா நம்ம வெறும் தண்ணீர், இந்த வெறும் தண்ணீர் 2யும் சரி பண்ணுது. ஆமா, அது ரொம்ப முக்கியம். ஆமா. ஆனா வந்து இப்ப நம்ம உணவு இல்லாம இருக்கும்போது டெய்லி தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது உள்ள அன்னப்பாதையில அழுக்கு இருக்காதுல்ல. ஆமா, ஆஹ் அது அப்ப அன்னப்பாதையில அழுக்கே இல்லாத போது தண்ணி குடிச்சுக்கிட்டே நம்ம கொஞ்சம் திட உணவு சாப்பிட்டுறோம். இன்னொன்னு அப்ப அந்த திட உணவு இன்னொன்னு அது சாப்பிடுறீங்க. இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, பசிங்கிறது காரணமே உண்டாகும். பசிங்கிறது என்ன காரணமே இல்ல. அதை முதல்ல முறியடிக்கிறீங்க. பலபடி சும்மா இருக்கிற பசியே இல்லாம இருக்கிறத பசி இருக்கிற மாதிரி பண்ணி உணவு உண்டுடுறோம். பலபடி பசியை உண்டாக்கி விட்டுடுறோம். அது ம். ஒரு தவறு. ஆமா. அந்த பசிங்கிறது ஒரு போலி, அது மயக்கம், இயற்கையினுடைய பிழை அது. வீக்னஸ். பசிங்கிறது ம். ஒரு வீக்னஸ். பசிங்கிறது ஒரு வீக்னஸ். ஆமா. அந்த வீக்னஸ்க்கு நீங்க வேலை கொடுக்க கூடாது. அந்த வீக்னஸ் நீங்க பயன்படுத்தக்கூடாது. அந்த வீக்னஸ் பயன்படுத்துறது மனம் என்ன நம்மளை ஏமாத்துது. இப்ப பசி அந்த ம். வீக்னஸை பயன்படுத்த மனம் என்ன பண்ணுது? ருசியான உணவு கேக்குது. ஆமா. ஆமா. அந்த வீக்னஸ் இல்லைன்னா இதை சாப்பிடாது. ஏற்கனவே நம்ம ஆள் மனசுல வந்து அந்த ருசி, அந்த எண்ணங்கள் ஏற்கனவே ஆள் மனசுல பதிஞ்சிருக்கு. இந்த தப்பை இந்த இனியனும் மட்டன். பண்ணிக்கிறார். இந்த தப்பை இனியனும் செய்யறாங்கிறத சொல்றேன். நானும் இந்த தப்பு பண்றேன். ஆமா, ஆமா, ஆமா. அந்த இப்ப மட்டன் பிரியாணி ஆ. அப்படின்னு சொன்னா, அந்த பிரியாணிக்குன்னு ஒரு சுவை இருக்கு. அந்த இது வந்து நம்ம ஆள் மனசுல பதிஞ்சிருது ஏற்கனவே. ம். அந்த அந்த காந்தம் வந்து நம்மள இழுத்துட்டு போய் அதே அந்த வீக்னஸ். மயக்கத்துல காந்தம் சொல்றீங்களா? சரியா அ சொல்லிட்டீங்க. காந்தம் தான் அந்த வீக்னஸ். ஆ அந்த அந்த மயக்கம். அந்த மயக்கம் தான் நம்மள அப்படியே போய் அந்த உணவு உணவு கிட்ட இழுத்துட்டு போய் உள்ள போக ஆ, வைக்குது. ஆமா. அந்த மயக்கத்துக்கு பேரு தான் பலகீனம். என்னது? அ ஆ மனதிடம் இல்ல. ஆமா, ஆமா. இப்ப ம். புரியுதா? அப்ப ஏன் வெள்ளைக்காரன் நோயை குணமாக்க முடியாதுன்னு சொல்றேன் பாத்தீங்கன்னா, இந்த பலகீனத்துக்கு மயங்கி 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 அந்த மாத்திரையை போட்டு 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 நோயை குணமாக்க முடியும். அதனாலதான் நோய் குணமாக்க முடியும். இப்ப உங்களுக்கு எப்படி நோய் குணமாச்சு? ஆ. ஆமா, ஆமா. உங்களுக்கு எல்லா நோயும் போயிடுச்சு இல்ல. இப்ப செக் பண்ணி பார்த்தா நல்ல பிளட் பியூரெல்லாம் இருக்குதுங்கிறான். ஆமா. எப்படி? ம். எத்தனை கோடி செலவு பண்ணீங்க? எனக்கு ஒரு 50,000 நன்கொடை கொடுத்தீங்க. அப்புறம் அவ்வளவுதான். ஆனால் 5 கோடி செலவு பண்ணி 5 கோடி செலவு பண்ணி செத்துட்டு இருக்கானே. ஆமா. 10 லட்சம், 5 ஒண்ணும் லட்சம், முடியாது. 1 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் கணக்கே கிடையாது. என்னது? அது அது வந்து இந்த உள்ளுறுப்புகள் பூரா டேமேஜ் ஆயிருதுல்ல. ம். இல்ல. மெயினான வசதி இருக்கிறவன், வசதி ம். இல்லாத எல்லாரும் லட்சக்கணக்குல செலவு பண்ணி செத்து தானே போறான். அதே அந்த செலவு பண்ணி எதுக்கு வேஸ்ட் தானே. உள்ள உள்ள கழிவு பூரா தங்கியிருக்கு. அது ம். ரத்தத்துல பூரா ஒண்ணு சேர்ந்துருது. அத வெளியேத்தாம என்னதான் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் அது எப்படி வெளியேறும்? ம். சரி, சரி. அற்புதம், அற்புதம். நல்லா பேசியிருக்கீங்க. வாங்க. எங்க இப்ப எப்ப? சரிங்க சார். இப்ப இப்ப எதுவுமே இப்ப நம்ம இது பூரா அந்த முறைகள் கத்து வச்சு வரோம்.
புதுசா இப்ப நம்ம மனைவி யாரோ இது வரைக்கும் எல்லா உணவும் சாப்பிட்டுட்டே வர்றாங்க. சரி. உடனே உடனே நிப்பாட்டி நம்ம அந்த தண்ணிய ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ம். அப்ப அந்த பசி இருக்கும்போது அவங்க அந்த மனசு அந்த பசிய கட்டுப்படுத்த முடியாம உணவு சாப்பிடணும்னு அந்த எண்ணம் வேணும். அப்ப அந்த பசி ஏற்படும் மொத ஒரு 3 நாளைக்கு அந்த பசியை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம அவங்களுக்கு தண்ணி எப்படின்னா, ஆ அவங்களுக்கு 2 வேளை ஆ உணவு குடுக்கணும். அவங்களுக்குலாம் 2 வேளை குடுக்கலாம், 3 வேளை கூட குடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வர்றவங்களுக்கு ஆமா. ஸ்டார்ட்டிங்க்கு. அது நான் சொல்லி தருவேன். அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. சீக்கிரம் குணமாக்கிரலாம். அது 3 வேளை குடுக்கலாம். காலையில 3 வேளையும் எந்திரிச்சதிலிருந்து குடுக்கலாம். காலையில எந்திரிச்சதிலிருந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒரு பயிற்சி குடுக்கலாம். ஒரு சாப்பாடு ஒரு ஏதோ உணவு குடுக்கலாம். 12 மணி ஆ நேரம் இருக்கு இல்லையா? நமக்கு ஒரு 12, 16 மணி நேரம் இருக்குல்ல. ஆமா, இரவு 8 மணி வரை கணக்கு போட்டா கூட ஒரு 14 மணி நேரம் இருக்கு. என்னது? ஆமா. காலையில 6 நீங்க சொன்ன மணிக்கு மாரி. எந்திரிக்கிறதா வைத்துக் கொள்வோமே. 6 மணிக்கு எந்திரிச்சு, இரவு 8 மணி, 9 மணின்னு ம். வச்சா கூட கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு வருது? 12 மணி நேரம். அதுல ஒரு 3 மணி நேரம். ஆ 6 ம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 15 மணி நேரத்துல 3 தடவ உணவு குடுக்கலாம். ம். 15 மணி நேரத்துல எத்தன தடவ உணவு குடுக்கலாம்? 3 தடவ. ஆமா. அந்த 3 தடவை பிரிக்கிறப்ப இடைவெளி இருக்கு. 3 தடவ சாப்பிடுறதா வைத்துக் கொள்வோம். அப்ப இடைவெளி இருக்கும்ல, அந்த இடைவெளியில என்ன செய்ய போறீங்கன்னு தான் கேள்வி. இடைவெளியில தான் நம்ம தண்ணி. அப்ப 15 மணி நேரம் வச்சுட்டா கூட 5 மணி நேரத்துக்கு ஒருக்கா உணவு, 5 மணி நேரத்துக்கு ஒருக்கா உணவு, 5 மணி நேரத்துக்கு ஒருக்கா உணவு. சரி. அப்ப 15 மணி நேரம் சரியா போச்சு. 3 தடவ சாப்பிட்டா அப்ப இந்த 5 மணி நேரம் இடைவெளியில நீரை அருந்துனீங்களா? இந்த நீரை அருந்துனோம்னா நீரை அருந்தி ஒரு உணவு. ஆ. நீரை அருந்தி ம். 2வது உணவு. நீரை அருந்தி 3வது உணவு. ம். இப்ப புரியுதா? ஆமா. ஆனா ஒண்ணு சார். ஆ நான் எல்லா நோயும் வந்தாலும் வருவேன் சார். நான் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஆ. எங்களால விட முடியல. அப்படின்னு சொல்ற ஆளுக தான் பூரா அதிகமா இருக்கு. உங்களுக்கு இந்த உணவு மயக்கத்துல அப்போ உங்களுக்கு நோய் இருந்தா இருந்துட்டு போகுது அப்படின்னு நினைக்கிறாங்களே. என்னதான் செய்யறது? ஒண்ணும் ம். புரிய மாட்டேங்குது. ம். ம். அதுதான் அந்த அ மய என்ன அது அது எப்படின்னா, அவன் சாக வேண்டும் என்பதற்காக மந்த புத்தி உள்ள வச்சிருக்குது. ஆ அந்த மயக்கம். ஆமா, இப்ப அந்த மயக்கத்த உண்டாக்குறது யாரு? இயற்கை தானே. ஆமா, ருசி உண்டாக்குறது இயற்கை தானே. ஆமா. எல்லாமே இயற்கை தானே. ம். மனதை குடுத்தது யாரு? அறிவை குடுத்தது யாரு? எல்லாம் இயற்கை தானே. ம். அப்ப இயற்கை தான் இந்த வேலைய பண்ணுது. ஏன் கவலைப்படணும்னு நான் கேட்கிறேன். ம். கத்துக்கிறேன்னு சொல்றது இயற்கை தான். கத்துக்க மாட்டேன்னு சொல்றது இயற்கை தான். முயற்சி பண்றேன்னு சொல்றது இயற்கை தான். முயற்சி செய்ய மாட்டேன்னு சொல்றது இயற்கை தான். இப்ப நான் சொல்றது இயற்கை தான். ம். நீங்க பேசுறது இயற்கை தானே. ஆமா. இயற்கை புரிந்து கொண்டவங்க தப்பிப்பாங்க. இயற்கை உங்க கண் முன்னாடி எத்தனை ம். பேர் சாகுறாங்க பாருங்க. உங்க பொண்டாட்டி, புள்ள எல்லாரும் நோய்வாய்ப்பட்டு செத்துதானே தீரணும். ஆமா. இதுல என்ன அன்பு என்ன வந்துச்சு? பாசம் என்ன வந்துச்சு? எதுவுமே இல்ல. ஆ. எல்லாம் மாயை. அதான் சொல்லியிருக்காருல்ல. ஒரு பட்டினத்தார் சொல்லியிருக்காருல்ல. ம். காது அருந்த ஊசி கூட வராதுக்கான் கடைவெளிக்கு அப்படின்னு ம். எதுவுமே வீடு வரை உறவு, ம். வீதி வீதி வரை மனைவி, ம். காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படித்தானே சொல்றாங்க. அந்த கடைசி கடைசியா வரைங்கிறது ஒருத்தன் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேற ஒண்ணும் இல்ல. நம்ம மனம் இந்த கடைசி வரைங்கிறது உச்சியில உயிர் தானா பிரிஞ்சு, அது இயற்கையோட ஆ. கலக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லாம போய்விடுகிறது. இதுதான் இயற்கை விரும்புகிறது. உயிர் தானாலே வந்த இடத்துக்கே போயிருது. ஆமா, ஒரு ஆமா, பழம் பழுத்து தானா கீழ விழுகுதுங்க. ஒரு பழம் பழுத்து தானா கீழ விழுகுதா இல்லையா? ஆமா, சரி, கீழ விழுகிறப்ப நோய் இல்லாம தானே கீழ விழுகுது. ஆமா, அது பார்த்தீங்கன்னா, அந்த விதைய தூக்கி போட்டீங்கன்னா முளைக்குதா இல்லையா? ஆமா. அப்ப தகுதியோட தான் கீழ விழுகுது. தகுதியோட தான் கீழ விழுகுது. அந்த ஆமா. கீழே விழுகுறதுங்கிறது விடுதலையே தவிர சாவு கிடையாது. விடுதலை அடைகிறது. ம். அனைத்து தகுதியோடு விடுதலை அடைகிறது. என்னது? ஆ முழு தகுதியோட தான் ஒரு கீழ விழுது. பள்ளிக்கூடத்துல பையன் ஆமா, படிச்சுட்டு வெளிய வரான்னா 100 மதிப்பெண் வாங்குறான்னா, 3 அந்த 100 மதிப்பெண்ணோடு வாங்கிட்டு விடுதலை அடைஞ்சிடறான். அவ்வளவுதான். ஆமா. ம். ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்திலே இது நடக்குதே இல்லையா? ஆமா. சரிப்பா, நீ முடிஞ்சது பாடம் திட்டம் முடிஞ்சது. 100 மதிப்பெண் வாங்கிட்ட. நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப அவனுக்கு வேலை இல்ல அங்க. மீண்டும் அவன் எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறான்? ம். ஆமா. சரி, அந்த பையன் என்ன பண்ணுவான்னா,
தான் படிச்சதை உணர்ந்ததை பிறருக்கு சொல்லித் தருவான். ம். அவன் ஆசிரியரா மாறுறான். இதுதான் இயற்கையில் நடக்கிற பாடம். ஆமா. அவன் சொ- அதாவது இந்த வித்தைய கத்துக்கிறோம். அந்த அஹ் வித்தைய வந்து 4 பேருக்கு நம்ம கத்துக் குடுத்து, 4 பேர வந்து நம்ம ம் நல்ல மனிதரா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணு அத பண்றது தான் அந்த வித்தைக்கு புரோஜனம். ஒண்ணும் பண்ணாம இருந்தா என்ன அது வேஸ்ட். நம்ம மட்டும் கத்துட்டு, ம், நம்ம அளவு வச்சுக்கிட்டு அது எந்த புரோஜனம் இல்ல. அது ஆமா. பூரா வந்து இந்த கலை வந்து வெளிய போகாது. அஹ் அதனால வந்து நம்மளால முடிஞ்ச அளவு எவ்வளவுக்கு அளவு இந்த கலைய வந்து வெளிய சொல்றோமோ, அந்த அளவுக்கு ஆனா ரொம்ப அப்படி ஒண்ணும் ஈஸியாலாம் ஆள் வந்துர மாட்டாங்க. ஆமாம். இந்த ம். அப்படி ஒண்ணும் நம்ம கஷ்டப்பட்டு தான் வந்து ஏங்க, ஆ 25 வருஷம் சொல்லி ம். கொடுத்துருக்கிறேன். 25 வருஷம் நான் ஆ, ஒருத்தன் தானே பாடம் நடத்துறேன். ஒருத்தருமே பாடம் நடத்துறது இல்லையே, ஏன்? ஆ, ஆமா. புதுசா இப்ப இப்ப அந்த முழுசா கத்து வெளிய வர்றதுக்கு நம்ம அந்த மாயை உள்ள நுழைஞ்சு நம்மள கெடுக்குதே. ஆமா. ஏன் ம். நான் மட்டுமே இருக்கிறேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் நான் மட்டும் ஏன் 25 வருஷம் பேசிட்டு இருக்கிறேன்? அதான் நீங்க வந்து முழு ஆ ஆ என்னைய மாரி இத்தன பேருக்கு